கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5:15 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை கொளுத்தி மரக்காலால் என்ன செய்யக்கூடாது? மூடி வைக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவருடைய ஜீவியம் இந்த மரக்காலால் மூடி வைக்கப்பட்ட அனுபவம் போல இருக்கிறது. இயேசுவை முதல்ல நாம் ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல நம்ம வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும். முதல்ல நீங்கள் ஒரு வெளிச்சமாக இருந்தீங்கன்னா முதல்ல ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள யாவருக்கும் நீங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அநேகர பிசாசு பிடித்தவர்களை தேவன் சுஸ்தமாக்கும் போது அவர்கள் சொல்வார்கள், ஆண்டவரே நாங்கள் உங்கள் பின்னாடி வர்றோம், ஊழியத்துக்கு வருகிறோம் என்று சொல்வார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், முதல்ல உன் வீட்டுள்ள யாவருக்கும் முதல்ல சாட்சியாக முதல்ல என்ன செய்ய சொல்லு. அப்போ நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முதலாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்படும் போது முதல்ல எடுத்த உடனே நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி இங்கே கிளம்பிடக்கூடாது. முதல்ல நம்ம குடும்பத்துக்கு முதல்ல சாட்சியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். முதல்ல உங்களுடைய ஜீவியத்தை பார்த்து நம்ம குடும்பம் முதல்ல ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். நம்ம என்னைக்கும் ஆண்டவருடைய சாட்சியை மூடி வைக்கிற அனுபவமாக இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கு நம்ம சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென்.